வீடியோஸ் அனுமதிங்களா வணங்க கைஸ். ஸோ ஒரு சைடு எப்படி கிம் தாங்கோட புகழ்கள் வந்து பரவி வந்து நல்ல லவ் கிடச்சிட்டு இருக்கோ, அதே வகையில் இவ்வளோ புகழ்ச்சி வருதுன்னா கண்டிப்பாக இகழ்ச்சிக்கு ஆளும் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பேர் ஹேட்டர்ஸ்னு கூட சொல்லலாம். ஸோ இவங்க பண்ணுறவங்க ஹேட்டர்ஸாக யாருன்னு தெரில. பட் இப்போ ஒரு செம்ம நியூஸ் விரையிலே வந்துட்டு இருக்கு. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ நடந்தது இல்லை, பட் கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜேகேயோட கோல்டன் சாங் ரிலீஸ் ஆச்சுல்ல, பட்டி தொட்டெலாம் வேறு லெவலில் போச்சுல்ல, நம்ம நிறைய பேர் புகழ்ந்தோம்ல. ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுறவங்க லிசன் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஜேகே நடத்தினாராம். ஸோ அதுக்கு ஒரு ஹோட்டலில் புக் பண்ணியிருந்தாராம். அந்த ஹோட்டல் பேர் பார்த்திங்கன்னா WHW ஹோட்டல்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஹோட்டலில் பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் கூப்பிட்டுருந்தாரா, ரொம்ப ஸ்பெஷல் கெஸ்ட்லாம் கூட. அதாவது மெயினாக பார்த்திங்கன்னா ஃபோட்டோ யார் வந்துச்சுன்னா VJK அண்டு வேறு யார் சுகா இருந்தார், அண்ட் வந்து ஜிமின் இருந்தார், மேபி எல்லா பர்சனும் ஆரம்பம் இருந்தாங்க. பட் வந்து ஃபோட்டோ 4 பர்சன்ட் தான் வரும். ஏன்னா வந்து சுகா லீவில் வந்ததுனால ஃபோட்டோ எடுக்க பர்மிஷனில் ஃபோட்டோ வரல. அண்ட் இதுக்கு ஸ்பெஷலாக நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஜெனி அண்ட் ஜிசு இருந்தாங்க. ஸோ அதுதான் சொல்ல வந்துட்டுருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு காதல் தான் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சீக்கிரட்டாக வந்துட்டு இருக்கு. ஸோ வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் இதுக்கு முன்னாடி நிறைய நியூஸ் அண்ட் உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுறதுக்கு டெய்லி வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ அண்ட் லைக் எழுதிட்டு உங்கள் கருத்தை மறக்க கமெண்ட் சொல்லுங்கள் இது என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு. பட் கதை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதுதான். அதாவது ஜேகேவோட வந்து இப்போ ரீசெண்டாக இப்படி வந்து வந்து மிலிட்ரி இருக்கனால அவங்க ஃபேன்ஸ்க்காக ஒரு பார்ட்டி வந்து ஒரு பில்டிங்கில் வந்து கேஃபே ரெடி பண்ணி அவங்க ஃபேன்ஸ்லாம் ட்ரீட் கொடுத்தாரு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து ஜேகே வந்து வெளியில் இருக்கப்பே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சாங் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ செலிப்ரேட் பண்ணணும், ஃபேன்ஸோட நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், ஃபேன்ஸுக்கு தனி செக்ஷன் வச்சாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், BTS எல்லா மெம்பர்ஸையும் கூப்பிட்டுருந்தாரு. பட் எல்லாம் லீவில் இருந்தனால பார்த்திங்கன்னா மிலிட்ரியில் பாதி பேர் 3 பேர் இருந்தாங்க, சுகா, ஜின்னு, ஜிஹோப் இருந்தாங்க. ஸோ அவங்க ஃபோட்டோஸ்லாம் வந்திருக்காது. மற்ற 4 பேரோட ஃபோட்டோஸும் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ஹோட்டலோட மேனேஜர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்திங்கன்னா வந்து, இந்த ஹோட்டலில் தான் எங்கள் நடந்துச்சு, எங்கள் ஹோட்டலில் தான் நடந்துச்சு, எங்கள்கிட்ட தான் வந்து பேசினாங்க, நாங்கள் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணோம். அண்ட் இது மட்டும் கிடையாது, நாங்கள் ஒரு வீடியோ லீக் பண்ணுறோம். அங்கே பார்த்திங்கன்னா வந்து இவங்க மட்டும் இல்லை, பிளாக் பின் மெம்பர்ஸும் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க யாரும் பார்த்திங்கன்னா ஜெனி அண்ட் ஜிசு வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபேக் நிறைய பேர் பேசியிருந்தாங்க. பட் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ லீக் ஆகுது. ஸோ அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஜெனி அண்ட் ஜிசு வந்து அந்த ஹோட்டலுக்குள்ளே இறங்கி போகிற மாதிரி ஒரு வீடியோ லீக் ஆகுது. ஸோ அதே தான் வச்சு நான் சொல்கிறாங்க. ஒருவேளை என்ன தான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் மெயின் இம்பார்ட்டன்ட் பார்ட்டிஸை கூப்பிட்றப்ப வந்து BTS அண்ட் பிளாக் பிங்க்லாம் சேர்கிற இடத்துல பெரிய ஹிட் ஆகும், பெரிய வைரல் ஆகும். பட் பிளாக் பிங்க்கில் இந்த 2 பேரை மட்டும் கூப்பிட்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அண்ட் கிம் தாங் ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாரு. ஸோ அதே மாதிரி தான் வந்து ஜெனியும் ட்ரெஸ் போட்டு வந்திருப்பாங்க. ஸோ ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜேகேயோட ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா கிம் தாங். ஸோ கிம் தாங்கோட நெருங்கிய நண்பன் ஜெனி. ஸோ வந்து ஃப்ரெண்டை சப்போர்ட் பண்ணுறதுக்காக அவங்க கூப்பிட்டுருந்தாங்க அப்படின்னு சொல்லி வந்து நியூஸ் ஷேர் வந்துட்டு இருக்கு. ஸோ இவங்க 2 பேர் கப்பல் தானே, கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டாக கப்பலில் ஒரு ஷோக்கு போகிறாங்கன்னா என்ன, அதுக்கு பின்னாடி என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விகள் கேட்டுட்ருக்காங்க. பட் உண்மையை கேட்டிங்கன்னா எனக்கு உண்மை சீச தெரியாது. ஏன்னா வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இருக்குன்னு சொன்னால் ஒரு சைடு அடிக்கிறாங்க, இல்லைன்னு சொன்னால் இன்னொரு சைடு அடிக்கிறாங்க. ஸோ எவன்ட்டின்னு அடிவாங்க ரெடியாக இல்லை. ஸோ நீங்களே வந்து கமெண்ட் செக்ஷனில் பேசி டிசைட் பண்ணிக்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். அண்ட் பட் போனது உண்மையானு சொல்லி கேட்டிங்கன்னா இது வரைக்கும் அதுவும் அஃபிஷியல் ஆகலை. அந்த ஹோட்டலோட மேனேஜர் தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா வந்து ஹோட்டலில் வந்து சில டைம் என்ன பண்ணுறாங்க, இன்னும் பப்ளிசிட்டி ஆகணும், இன்னும் பெருசாகணும், இன்னும் ஃபேமஸ் ஆகணும்னு சொல்லிட்டு இது மாதிரி பொய் கதைகள் சொல்கிறதும் உண்டு. பட் வீடியோ வந்திருக்கனால வந்து நிறைய பேரால் என்னென்னு கணிக்க முடியல. பட் பாதி பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அது வேறு எங்கேயோ போன வீடியோ, அதை கட் பண்ணி இங்கே போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். போக போக இது உண்மையாகணும்னு சொல்லிட்டு சில பேருக்கு பயம் இருக்குது. ஸோ இந்த பயம் உங்களுக்கும் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லிட்டு இந்த பயமான வீடியோ உங்களுக்கு கொடுத்த வீடியோ போகிறது தான். ஆஜே லவ் யூ ஆல், டாட்டா, பை பாய்.